பரணி, அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து பங்கிட்டு கொடுத்தா. ஆ. சொல்லுங்க முப்படாது. யோ என்னையா ஒயின் ஷாப்பை திறந்திருக்க மாட்டானுங்களே, காலங்காத்தால உசுர வாங்குறானுவ. ஆம்புலன்ஸுக்கு சொல்லியாச்சா? அக்யூஸ்ட செக்யூர் பண்ணியாச்சா? சரி சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் அங்கே இருங்க, சரிங்களா? சரி மாமா, நான் கிளம்புதேன். இல்லை, ஏதோ சாராய கடைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தே, என்ன? காலங்காத்தாலே மல்லு கட்டியிருக்கானுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தன் கத்தியால குத்திக்கிட்டானுங்களாம். ஐயா, இவனு மாறவே மாட்டானுங்களா? உடனே ஸ்பாட்டுக்கு போகணும் மாமா. அக்யூஸ்ட் கத்தியோட தப்பிச்சிட்டானா, அவனை வேற பிடிக்கணும். சரி, அதான் பால் கூட எடுத்தாச்சு இல்ல, நான் கிளம்புதேன். மாமா, வீட்டுக்கு வந்து விரதம் விட்டுட்டு போலாம்ல? ஏட்டி வேலை இருக்குடி, போற வேலை ஏதாவது ஒரு கடையில பாலோ இல்ல டீ ஜூஸ் ஏதாவது குடிச்சுக்கிறேன். சரியா மாமா, வரேன். பார்த்து பத்திரம் வருமோன. சரி மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, அப்போ அப்படியே நாமளும் கிளம்பிடலாமா? இருட்டி, பாலாபிஷேகம் பண்ண தீர்த்தம் இன்னும் வாங்கல, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்தா இது எப்படி? அக்கா, இவர் எங்க ஸ்கூலுக்கு வந்த புது வாத்தியாரு. காலையில கூட அக்கா கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு. ஓ, எங்க வாத்தியாருன்னு சொல்றியா? இப்படியா சீப்பா பிஹேவ் பண்ணுவியா? நான் போலீஸ்காரி, எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு. என்னது? கூப்பிட்டேன்னு வைங்க, கோவில்னு கூட பார்க்காம என்ன செய்யணும் தெரியுமா? இத பாரு, அதெல்லாம் உங்க அண்ணன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும், நண்டு. அக்கா, என்னக்கா இந்த ஆளு என்னைய பட்ட பேர் சொல்லி கூப்பிடுதாரு? அதுவும் ஸ்கூல்ல வச்ச பட்ட பேரு இந்த ஆளுக்கு எப்படிக்கா தெரியும்? ஹலோ ஹலோ, அதை என்கிட்ட கேளுங்க. இங்க பாரு, உன்னோட பட்ட பேரு நண்டு, அப்புறம் உன் தங்கச்சி இருப்பாளே எசக்கி, அவளோட பட்ட பேரு வண்டு. ரெண்டையுமே வச்சது நான் தானே. சார், என்ன சார் இது? எங்க குடும்பத்துக்கே பட்ட பேர் வைப்பியலா? ஆமா வைப்பேன், இல்ல வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. ஆமா, உனக்கு மட்டும் ஒரு பட்ட பேர் கூட இல்லையே. என்ன வைக்கலாம்? தகர டப்பா. அது வேற ஒண்ணு இல்லம்மா, நீ லொடலொடன்னு பேசிட்டே இருப்பியா, அதனால உனக்கு தகர டப்பா பேர் தான் ஆப்டா இருக்கும். சரியான பேர் தானே இது? அக்கா பாருக்கா, சார் எனக்கு பட்ட பேர் வைக்கிறாரு. எல்லாரும் என்ன தகர டப்பான்னு கூப்பிட்டா என் மானமே போயிடும்க்கா. இப்ப நீ அழுகுறல்ல, இத பாக்கும்போது ஆக்சுவலி உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? அது அப்படியே நசுக்கிப்பட்ட ஒரு தகர டப்பா மாதிரியே இருக்கு. அக்கா இருங்க இருங்க, நான் போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு நீ செத்த. இப்ப எங்க அண்ணன் வரும், உன்னை உரிச்சு இந்த கோவில் மணி பக்கத்துல தொங்க விடதான் போகுது. இதுலயா? இதெல்லாம் ஏன் இல்லை, ஆர்ல என் தங்கச்சி கிட்ட வம்பு எடுக்கிறவன் இதோ நிக்கிறாரு, இவர் தானே? இல்லை, நீ வெள்ளக்காட்டம் தானே? டேய் மம்முட்டியா, நான் தான். வெள்ளக்காட்டா எப்படில இருக்க? நல்லா இருக்க, நல்லா இருக்க. இல்ல சவுந்தரம், என்னல இது? உன் மகன் உன் மேல கேஸும் போடாம ஒன்னும் போடாம கம்முன்னு கிடக்கான்.
எசக்கிய நீதான் வெட்ட போனேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. பொறவெதுக்கு உன்னை ஒண்ணும் பண்ணாம இருக்கான்? அதானே இசக்கிய ஐயா சீம தண்ணி ஊத்தி எரிக்க போனது தெரிஞ்சு ஐயாவையே எரிக்க பார்த்தவரு சின்னையா. இப்போ ஐயா வெட்ட போனாருன்னு தெரிஞ்சும் சின்னையா எதுவுமே செய்யாம இருக்காரே. இல்லே விட்டா 2 பேரும் நீங்களே அவன் கையில அருவாளை கொடுத்து என்ன ஒரே போட்டு தள்ள சொல்லுவீங்க போல இருக்க. இல்லையா, அது இல்ல. நடந்தது ரொம்ப பெரிய சம்பவம். ஆனா இந்த முத்துப்பாண்டி வாயை திறக்காம இருக்கானே, அதனாலதான் கேக்கேன். அக்கா அதுக்கு பேரு தான்க்கா பெத்த பாசம். என்ன இருந்தாலும் நான் அவனோட தகப்பன் இல்லையா? பாசம் தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்த தகப்பன் இல்லையா? அந்த பாசம் விட்டு போகுமா? அதான் அவன் என்னை மன்னிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே பேசி பேசி அவன் மனச மாத்திர வேண்டியதானே? அதான்க்கா நானும் ரோசிக்கேன். இப்ப அவனுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நீ ஒண்ணு பாரு, அவன் அம்மா மேல பாசமே இல்லாம இருந்தான். அம்மையோட ரத்தத்தை பார்த்த உடனே அப்படியே பாசக்காரம் அவனா மாறிட்டான்ல. அதே மாதிரி என்னோட ரத்தத்தையும் பார்த்த உடனே அவன் அப்படியே பாசக்கார மகனா மாறிட்டான்னு நினைக்கேன். பாருல, அப்ப இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ். உன்னோட இந்த வெட்டுக்காயத்தை காமிச்சே அவன் மனசுல எப்படியாவது இடத்தை புடிச்சிடல.